இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். மிதுன ராசி. மிதுனம் வரும் 14/4/2024 முதல் 13/4/2025 வரை உள்ள குரோதி வருட தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, புதனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் ஏற்படும். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசையோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். தொடர்புக்கு 7200163001 9383763001. உங்கள் ராசிக்கு 4இல் கேது, 10இல் ராகு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இதன் காரணமாக அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். உழைப்பிருந்தாலும் அந்த உழைப்புக்கான அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. வரும் வருடத்தில் குறிப்பாக தனக்காரன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் மே 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு பார்த்தால் குரு பகவான் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். குரு 12இல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பிறரை நம்பி பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். உடனிருப்பவர்களே ஒரு சில தேவையற்ற நெருக்கடிகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அந்த வேலை பளுக்கான ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு தாய் வழியில் தேவையில்லாத ஒரு மனக்கவலைகள் ஏற்படலாம். பொதுவாக வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது இருக்கும். உங்களுக்கு திருமண சுபகாரிய முயற்சிகளில் ஒரு சில தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். அடுத்து குறிப்பாக ஒரு பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது, அடுத்து குறிப்பாக எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசையோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். தொடர்புக்கு 7200163001 9383763001. இந்த குரோதி வருடத்தில் நல்ல அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை, தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பது, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபாடு மேற்கொள்வது மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நேயர்களே, இதுவரை மிதுன ராசிக்கான குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஓம் சரவணபவ யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.